Good morning student, creative question 91. So போன வீடியோல இந்த கொஸ்டினை வேற மெத்தட்ல சால்வ் பண்ணோம். இந்த வீடியோல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். ஒரு நல்ல கொஸ்டினை நல்லா கவனிங்க. சரியா? நாம ஒரு கியூபிக் பாலினாமியலை கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க? மேக்ஸிமம் வேல்யூ 4, மினிமம் வேல்யூ 0. எக்ஸுக்கு -1 போட்டா மேக்ஸிமம் வேல்யூ 4. எக்ஸுக்கு 1 போட்டா மினிமம் வேல்யூ 0. இது என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்ன்ற வேல்யூவை நீங்க ஃபங்க்ஷன்ல போய் போடணும். எக்ஸ்ன்ற வேல்யூ ஃபங்க்ஷன்ல போடணும். x = -1, x = பாசிட்டிவ்னு ஃபங்க்ஷன்ல போடணும். ஆனா நமக்கு ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியாது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? கண்டிஷன் படி என்ன, மேக்ஸிமம் மினிமம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மினிமம்னா ஏஓடி போயிடணும், அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். ஸோ ஏஓடியில் என்ன, நான் மேக்ஸிமம் மினிமம் வேணும் அப்படின்னா கொடுத்த ஃபங்க்ஷனை dy/dx = 0ன்னு போட்டோன்னா எனக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். கரெக்டா? ஸோ மீனிங் என்ன, ஸ்லோப் பிகம் 0. ஓகேவா? ஸோ இங்கே வாங்க. ஸோ ஸ்லோப் வந்து 0வா இருக்கும், விச் மீன்ஸ் dy/dx = 0வா இருக்கணும். ஆனால் எனக்கு என்ன, எக்ஸ் வேல்யூ 2 கொடுத்துட்டாங்க. x = -1, x = +1. ஓகேவா? சரி, நான் இது எப்படி எழுதுறேன், dy/dx = proportional to x + 1 and x - 1 எழுதுறேன். எப்படின்னா எனக்கு 2 ரூட் கொடுத்துருக்காங்க இல்லையா, -1 உள்ள கொண்டு போங்க, +1 உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா இப்படி எழுதலாம். நான் இந்த ப்ரொபோஷனலை தூக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஈக்குவல்னு ஒரு கேன்னு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு இதை இப்படி எழுதிட்டேன். ஏன் இங்கே கே போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து டெரிவேட்டிவ் தெரியாது. ஓகேவா? எக்ஸாக்ட் வேல்யூ தெரியாதனால கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? சரி, இது எப்படி இருக்கு, a + b a - b. ஸோ a² - b² எழுதிட்டேன். எனக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx கிடைச்சுன்னா அதை இன்டெகிரேட் பண்ணா கர்வேச்சர் கிடைச்சிடும். இதுதான் ஐடியா. ஓகேவா? ஸோ இதை வேரியபிள் செப்பரேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணா இது x³/3, இது எக்ஸ்னு வந்துடும், பிளஸ் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஒய்ன்ற ஃபங்க்ஷனு கிடைச்சிருச்சு. ஒய்ன்ற ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும், உங்களோட எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ஃபங்க்ஷன்ல போடணும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், எக்ஸுக்கு 1 போட்டா ஒய் வந்து 0 மினிமம் வேல்யூ கிடைக்குது. எக்ஸுக்கு -1 போட்டா ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 4ன்னு கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு நான் 1 போட்டா ஒய் 0, இல்ல போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா c = 2k/3ன்னு வரும். ஓகே, செகண்ட் கண்டிஷன், எக்ஸுக்கு -1 போட்டா மேக்ஸிமம் வேல்யூ 4ன்னு வருது. ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ, மினிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா நீங்க ஏஓடியில் வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ஃபங்க்ஷன்ல போடணும், கர்வேச்சர்ல போடணும். அதான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ எக்ஸுக்கு -1, ஒய்க்கு 4 நீங்க இங்க போய் போட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, கே வந்து இங்க 3ன்னு கிடைக்குது. கிடைச்ச k = 3 இங்க போய் போட்டீங்கன்னா c வேல்யூ 2ன்னு கிடைக்குது. k3 c2 எடுத்துட்டு போயிட்டு இங்க ஃபங்க்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல கேக்கு பதிலாக சிக்கு பதிலாக போட்டீங்க அப்படின்னா இந்த 3 கேன்சல் ஆயிடும், 3 இங்க மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். therefore y = x³ - 3x + 2. இதுதான் அவங்க ஃபைண்ட் த கியூபிக் பாலினாமியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சோம். தேங்க்யூ.